இன்னைக்கு கரு வளர்ச்சி பற்றி நம்ம பார்க்க போறோம். கருவுறுதல் என்றால் என்ன? அண்ட செல் விந்து செல்லுடன் இணைந்து சைக்கோட் அல்லது கருமுட்டையை உருவாக்குதல் கருவுறுதல் என்று அழைக்கப்படுகிறது. அண்டத்தில் உள்ள பாலிக்கல் செல்கள் முதிர்ச்சி அடைந்ததும் அண்டமானது ஆம்புல்லா பகுதியில் விடுவிக்கப்படுகிறது. அண்டம் விடுவிக்கப்பட்டு 24 மணி நேரம் மட்டுமே உயிருடன் இருக்கும். அதற்குள் விந்து செல் வந்து அண்டத்துடன் இணைந்து கருமுட்டை உருவாதல் கருவுறுதல் என்று அழைக்கப்படுகிறது. அண்ட நாளத்தின் ஆம்புலா பகுதியில் கருவுறுதல் நடைபெறுகிறது. இதுதான் ஆம்புலா பகுதி. அண்ட நாளத்தினுடைய ஆம்புலா பகுதியில் கருவுறுதல் நிகழ்கிறது. ஆம்புலா, அண்டம், அண்டநாளம், கருப்பை. அடுத்து ஊசைட். ஊசைட்னா என்ன? கருவுறாத அண்டம் ஊசைட் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ கோழியில வெட்டும்போது நீங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு, ஒரு சின்ன மஞ்சள் கரு, பெரிய மஞ்சள் கருன்னு சொல்லி கருப்பையில காணப்படும். இப்போ முதிர்ச்சி அடைந்த கிராஃபியன் பாலிக்கில் ஊசைட் என்று அழைக்கப்படுகின்றது. அண்டம் வந்து ஆம்புலா பகுதியில் காணப்படுகிறது. விந்து செல் நீந்தி வந்து ஆம்புலா பகுதி அடைகின்றது. ஒரு அண்டத்துடன் இணைந்து சைக்கோட்டை உருவாக்குகிறது. விந்து செல் அண்ட செல்லுடன் இணைதல் கருவுறுதல் என்று அழைக்கப்படுகிறது. கருவுற்ற முட்டைக்கு சைக்கோட் என்று பெயர். சைக்கோட் இருமையத்தன்மை கொண்டது. 2 குரோமோசோம் தொகுதிகளை கொண்டு காணப்படுகின்றது. இது முதல் நாள் கருவுறுதல் நிகழ்ந்து முதல் நாள் கருவுற்ற முட்டை காணப்படுகின்றது. பிளத்தல் மற்றும் கருக்கோளமாதல். 2வது நாள் ஒரு செல் 2ஆக பகுப்படைகிறது. அடுத்து 2 செல்லும் 4 செல்களாக பகுப்படைகின்றன. கருமுட்டையின் முதல் பிளத்தல் 30 மணி நேரத்தில் நிகழ்கிறது. முதல் நாள்ல சைக்கோட் உருவாகிறது. 2வது நாள்ல பிளத்தல் ஏற்படுகிறது. பிளத்தல் ஏற்பட்டு 4 செல்களாக மாறுகிறது. அடுத்து 3லிருந்து 5வது நாள் வரைக்கும் இந்த செல்கள் மேலும் மேலும் பகுப்படைந்து மொருலா என்ற கருக்கோளத்தை உருவாக்குகின்றது. இது 5வது நாள்ல நடைபெறுகிறது. அடுத்து 6வது நாள்ல மொருலாவில் உள்ள செல்கள் எல்லாம் வரிசைப்படுத்தப்படுகின்றன. மீதமுள்ள செல்கள் குவியமாக காணப்படுகின்றன. இதற்கு கருக்கோளம் அல்லது பிளாஸ்டோசிஸ்ட் என்று பெயர். இந்த செல்கள் மைட்டாசிஸ் அல்லது மறைமுக செல் பிரிதல் முறையில் பிரிந்து புதிய செல்களை உருவாக்குகின்றன. மைட்டாசிஸ் அல்லது மறைமுக செல் பிரிதல் என்றால் என்ன? ஒரு செல் பிரிதலின் மூலம் குரோமோசோம் எண்ணிக்கை மாறாமல் இருந்தால் அந்த செல் பிரிதல் மைட்டாசிஸ் அல்லது மறைமுக செல் பிரிதல் என்று அழைக்கப்படுகின்றது. மைட்டாசிஸ் செல் பிரிதல் மூலமாக கருவுற்ற முட்டையானது கருக்கோளத்தை உருவாக்குகிறது. அடுத்து 6 to 7வது நாள்ல பிளாஸ்டோசிஸ்ட் கருப்பையில் பதிதல் நிகழ்கின்றது. கேஸ்ட்ரா வாக்கம். கருப்பையில் பதிந்த பிறகு ஓரடுக்கு செல்களாக இருந்த பிளாஸ்டுலாவானது மேலும் பகுப்படைந்து 2 மற்றும் 3வது அடுக்குகளை உருவாக்குகின்றது. இந்த முதல் அடுக்கு அப்படியே உட்குழிந்து 2வது அடுக்கை உருவாக்கும். 2வது அடுக்கு உட்குழிந்து 3வது அடுக்கை உருவாக்கும். நடுவில் உடற்குழி காணப்படுகின்றது. வெளிப்புறத்தில் உள்ள அடுக்கு செல்களுக்கு புறப்படை செல்கள் என்று பெயர். நடுப்பகுதியில் உள்ள செல்களுக்கு இடைப்படை செல்கள் என்று பெயர். உட்புறத்தில் காணப்படும் செல்களுக்கு அகப்படை செல்கள் என்று பெயர். நடுவில் காணப்படும் குழி உடற்குழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 அடுக்குகளை கொண்ட கருக்கோளத்துக்கு கேஸ்ட்ருலா என்று பெயர். உருப்புருவாக்கம். புறப்படை செல்களில் இருந்து தசை தோல் செல்கள் உருவாகின்றன. இடைப்படை செல்களில் இருந்து எலும்பு செல்கள் உருவாகின்றன. அகப்படை செல்களில் இருந்து இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சீரகம், இனப்பெருக்க உறுப்பாகிய விந்து, அண்டகம் போன்றவை உருவாகின்றன. புறப்படை செல்லிலிருந்து தோல் தசை செல்கள் உருவாகிறது. இடப்படை செல்லிலிருந்து எலும்பு செல்கள் உருவாகின்றன. அகப்படை செல்களிலிருந்து உள் உறுப்புகளான நுரையீரல், இதயம், சிறுநீரக மண்டலம், இனப்பெருக்க மண்டல உறுப்புகளான விந்தகம், அண்டகம், செரிமான மண்டல உறுப்புகள் ஆகியவை தோன்றுகின்றன. இந்த நடுவில் இருக்க உடற்குழி வயிற்றுக்குழியை குறிக்கின்றது. இப்போ உருப்புருவாக்கம் நிகழ்ந்துவிட்டது. தாய் சேய் இணைப்பு திசு. குழந்தையானது தாயுடன் தொப்புள் கொடி மூலம் இணைக்கப்படுதல் தாய் சேய் இணைப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது.
இந்த தொப்புள் கொடியினுடைய பயன் என்னன்னா, குழந்தைக்கு தேவையான உணவு மற்றும் ஆக்சிஜன் தொப்புள் கொடியின் மூலம் வழங்கப்படுகிறது. குழந்தையில் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் கழிவுகள் தொப்புள் கொடியின் வழியாக நீக்கப்படுகின்றன. அடுத்து கர்ப்பகாலம். கர்ப்பகாலம் என்பது 280 நாட்கள் ஆகும். குழந்தை கருப்பையில் 280 நாட்கள் இருந்து வளர்ச்சி அடைகின்றது. கருப்பை 500 மடங்கு விரிவடைகின்றது. 7 சென்டிமீட்டர் அளவுள்ள கருப்பையானது 500 மடங்கு விரிவடைந்து குழந்தையை தாங்குகின்றது. குழந்தை பிறப்பு. கருப்பையில் இருந்து சேய் வெளியேறுதல் குழந்தை பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த குழந்தை பிறப்பு எவ்வாறு நிகழ்கிறது? அண்டகம் 280 நாட்கள் முடிந்தவுடன் அண்டகம் ரிலாக்சின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. பிட்யூட்டரியின் பின்கதிர்வு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ரிலாக்சின் மற்றும் ஆக்சிடோசின் ஹார்மோன்கள் கருப்பை சுருங்குதலுக்கு காரணமாகிறது. இதனால் கருப்பை சுருங்கி குழந்தை பிறத்தல் ஏற்படுகின்றது. பாலூட்டுதல். பிறந்த குழந்தைக்கு உணவூட்டுதல் பாலூட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது. பிட்யூட்டரியின் முன்கதிர்வு குழந்தை பிறந்தவுடன் புரோலாக்டின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. பிட்யூட்டரியினுடைய பின்கதிர்வு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோனை சுரக்கின்றது. இந்த 2 ஹார்மோன்களும் பால் சுரத்தலை அதிகரிக்கிறது. பால் சுரத்தல் லாக்டேசன் என்று அழைக்கப்படுகிறது. முதலில் வெளிவரும் பாலுக்கு கொலஸ்ட்ரம் அல்லது சீம்பால் என்று பெயர். இந்த கொலஸ்ட்ரம் அல்லது சீம்பாலில் நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட இம்யூனோகுளோபின்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. நோய் எதிர்ப்பு தன்மையை கொண்ட இம்யூனோகுளோபின்கள் தாய்ப்பாலில் காணப்படுகின்றது. எனவே ஒரு வருடம் வரை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது அவசியமாகும். வேறுபட்ட இரட்டையர்கள். வேறுபட்ட இரட்டையர்கள் என்பவர் யாவர்? சில நேரம் இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த இரட்டை குழந்தைகள் எப்படி உருவாகுது? 2 அண்டம் இருக்கு. ஒரே நேரத்தில் 2 அண்டமும் அண்ட செல்லை உருவாக்கிடுச்சுன்னா 2 அண்டமும் கருப்பையை வந்து அடைகின்றது. அப்போ 2 விந்து செல்களால் அந்த 2 அண்டமும் கருவுற செய்யப்பட்டால் அது இரட்டை கருவுறுதல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது வேறுபட்ட இரட்டையர்கள் உருவாகிறார்கள். ஆனால் இரட்டை குழந்தைகள் ஆனால் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி 2 முட்டை 2 விந்தணுவால் கருவுற்றால் அது வேறுபட்ட இரட்டையர்களை உருவாக்கும். ஒத்த இரட்டையர்கள். ஒரு முட்டை மற்றும் ஒரு விந்தணுவால் கருவுறுதல் நிகழும். கருவுற்ற முட்டை 8 செல் 2ஆம் நாள் 8 செல்களாக பகுப்படையும். இந்த 2ஆம் நாள்ல அந்த கருவுற்ற முட்டை ஏதாவது ஒரு காரணத்தால் அதிர்ச்சியால் 2 முட்டைகளாக 2ஆக பிளந்தால் அது இரட்டை குழந்தைகளை உருவாக்கும். இவ்வாறு ஒரு முட்டை ஒரு விந்து செல்லினால் உருவான சைகோட்டில் இருந்து 2ஆக பிளந்து 2 குழந்தைகள் உருவானால் அது 2ஆக பிறத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது ஒத்த இரட்டையர்கள் உருவாகின்றார்கள். இனப்பெருக்க சுகாதாரம். இனப்பெருக்க காலத்தில் தாய்சேய் நலத்தை பேணுவதற்காக அரசாங்கம் 2 திட்டங்களை வகுத்துள்ளது. ஒன்று தேசிய குடும்ப நலத்திட்டம். இது 1952இல் ஏற்படுத்தப்பட்டது. மற்றொன்று இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல். தாய்சேய் இந்த திட்டத்தினுடைய பயன் என்ன? தாய்சேய் நலத்தை பேணுதல். குழந்தைகள் தாய்சேய் நலம் பேணுதல். எப்படி தாய்சேய் நலம் பேணப்படுகிறது? தடுப்பூசி போடுதல், சத்துள்ள உணவுகளை அளித்தல் மூலம் தாய்சேய் நலம் பேணப்படுகிறது. நோய் தடை காப்பு. கருவுற்றவுடன் தாய்சேய் நலத்திற்காக தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. இது நோய் தடை காப்பு என்று அழைக்கப்படுகிறது. உணவூட்டம். தாய்க்கும் சேய்க்கும் சத்தான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. கருத்தடை சாதனம். 2 குழந்தைகள் பிறந்த பிறகு மீண்டும் குழந்தைகள் பிறக்காமல் இருக்க கருத்தடை சாதனத்தை பயன்படுத்தும் முறைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு குறிக்கக்கூடிய முக்கோணம் சிவப்பு வடிவ தலைகீழான முக்கோணம் ஆகும். சிறு குடும்பம் சீரான வாழ்வு என்ற விளம்பரத்துடன் முக்கோண குறியீடு கொடுக்கப்பட்டிருப்பது குடும்ப கட்டுப்பாட்டினை குறிக்கிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் அதிக பாதிப்புகள் ஏற்படுவதால் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அரசாங்கத்தினால் வலியுறுத்தப்படுகிறது. பாதுகாப்பான குழந்தை பிறப்பு. குழந்தைகள் தாய் கருவுற்ற நாளிலிருந்து குழந்தை பிறக்கும் வரை தடுப்பூசிகளும் சத்துணவுப் பொருட்களும் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பான குழந்தை பிறப்பினை உறுதி செய்கின்றது.
பாலியல் தொடர்பான நோய் தடுப்பு முறை. பாலியல் தொடர்பான நோய் தடுப்புகள் நோய்கள் ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கான மருந்துகள் தாய் சேய்க்கு வழங்கப்படுகின்றன. தாய் பாலூட்டுதலின் முக்கியத்துவம். குழந்தை பிறந்து 1 மாதம் வரை தாய் பாலூட்டுவதின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகின்றது. கருத்தடை தடுப்பு முறைகள். இப்போ கருவுறாமல் 2 குழந்தை பிறந்தவுடனே கருவுறாமல் தடுக்கிறதுக்குரிய முறைகள் தான் கருத்தடை என்று அழைக்கப்படுகின்றது. முதல்ல தடுப்பு முறைகள். விந்து செல் பெண்ணின் கலவி கால்வாயினுள் செல்வதை தடுக்கப்படுதல் தடுப்பு முறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு குறியுறை பயன்படுகிறது. குறியுறை என்பது லாக்டஸ் மற்றும் பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்டுள்ள ஒரு உரையாகும். இது ஆண்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதை பயன்படுத்துவதனால் சிபிலிஸ் எய்ட்ஸ் நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். பெண்ணுறை அல்லது கருத்தடை சவ்வு. இது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கருத்தடை சாதனமாகும். ஹார்மோன்கள். அண்டகத்திலிருந்து முட்டை வெளியேறுதலை தடுப்பதற்காக ஹார்மோன்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் சுரந்ததுன்னா அண்டத்தை உற்பத்தி செய்யாது. கர்ப்பம் அடைந்த போதும் கருவுறுதல் நிகழ்ந்து கருப்பையில் தங்கினால் கர்ப்பகாலம் முடியும் வரை அண்டசெல் உருவாக்கப்படாது. ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் உருவாகி வளர்ச்சியடையும் காலத்தை பராமரிக்கின்றது. அதனால ஹார்மோன்கள் டேப்லெட்கள் கருத்தடை செய்வதற்கு பயன்படுகின்றன. ஹார்மோன் டேப்லெட்களை நாம் ரெகுலராக பயன்படுத்துவதன் மூலமாக அண்டகத்திலிருந்து முட்டை வெளியேறுதல் தடுக்கப்படுகிறது. ஹார்மோன்களால் அண்டகத்திலிருந்து முட்டை வெளியேறுதல் தடுக்கப்படுகிறது. கருத்தடை சாதனம். இது 3 ஆண்டுகள் வரை கருவுறாமல் இருப்பதற்கு பயன்படும் சாதனமாகும். ஒன்று காப்பர் டீ, மற்றொன்று லிபிஸ் லூப். இது தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்டுள்ளது. காப்பர் டீ வடிவமான ஒரு உபகரணமாகும். இது கருப்பையின் வாயில் பொருத்தப்படுகின்றது. இதனால் கருவுறுதல் தடை செய்யப்படுகிறது. முட்டை கருவுறுதலை தடை செய்கிறது. விந்து செல்களால் முட்டை கருவுறுதலை தடை செய்ய காப்பர் டீயும் லிபிஸ் லூப் என்ற கருவியும் பயன்படுகிறது. அறுவை சிகிச்சை முறை. இது நிரந்தரமாக கருத்தடைக்கு வழிவகுக்கின்றது. விந்து நாளத்தை துண்டித்தல் வாசிக்டமி என்று அழைக்கப்படுகிறது. அண்ட நாளம் துண்டித்தல் டியூபெக்டமி என்று அழைக்கப்படுகிறது. இதனால் விந்து நாளத்தை துண்டிக்கும் போது விந்து செல் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. அண்ட நாளத்தை துண்டிக்கும் போது அண்டம் வெளியேறுதல் தடுக்கப்படுகிறது. சிறுநீர் பாதை நோய் தொற்று. தோல், மலக்குடல், கலவி கால்வாயில் உள்ள பாக்டீரியத்தினால் ஏற்படும் நோய் தொற்று சிறுநீர் பாதை நோய் தொற்று என்று அழைக்கப்படுகிறது. மலக்குடல் என்றால் என்ன? சிறுகுடலும் பெருங்குடலும் சேரும் இடத்தில் ஒரு 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள குடல் காணப்படுகிறது. இது மலக்குடல் என்று அழைக்கப்படுகிறது. அதில் பாக்டீரியங்கள் காணப்படும். இந்த மலக்குடல் தாவர உண்ணிகளில் உணவினை சேமிக்க பயன்படுகிறது. ஆனால் நமக்கு தீங்கினை அளிக்கின்றது. இந்த மலக்குடலில் உள்ள நோய் பாக்டீரியங்கள் அதிகரித்தால் நோய் உண்டாகின்றது. கலவி கால்வாய் பிறப்புறுப்பு தான் கலவி கால்வாய் என்று அழைக்கப்படுகின்றது. அதில் ஏற்படும் நோய் தொற்றும் சிறுநீரகத்தை பாதிக்கிறது. சிறுநீர் பை பாதிக்கப்பட்டு வீக்கமடைதல் சிறுநீர் பை அழற்சி என்று அழைக்கப்படுகிறது. சிறுநீர் பையிலிருந்து நோய் தொற்று சிறுநீர் நாளம் வழியாக சிறுநீரகத்தை சென்றடைந்தால் அது சிறுநீரக பாதிப்பினை ஏற்படுத்துகிறது. இதற்கு சிறுநீரக தொற்று என்று பெயர். சில பாக்டீரியங்கள் அறிகுறியற்ற நோயை உருவாக்குகின்றன. அவை நோய் அறிகுறியற்ற பாக்டீரியா என்று அழைக்கப்படுகிறது. இதனால் சிறுநீர் பை பாதிக்கப்படுகின்றது. தேங்க்யூ.